ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம். கர்மயோகம். கடமை ஆற்ற வேண்டிய முறைகள். பதம் 25, 26. சக்தாஹா கர்மணி அவித்வாம்சக யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வான் ததாஹா அசக்தக சிகீர்ஷுஹு லோகசங்கிரகம் ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மணி வித்வான் யுக்தக சமாச்சரன். பாமரர்கள் பற்றோடுதான் செயலை செய்வார்கள். விஷயமறிந்த வித்வான்கள் லோகத்தை வழிகாட்டும் பொருட்டு பற்றின்றி தம் கடமையை செய்ய வேண்டும். சமபுத்தி கொண்ட அத்தகு வித்வான்கள் பாமரர்களை குழப்பக்கூடாது. தானும் நன்றாக கடமைகளை கைக்கொண்டு பிறரையும் முறையாக கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டும். விளக்கம். செயல்கள் தான் திறனை காட்டும். விதைகளில் வளரும் திறன் மறைஞ்சிருக்குது. வளர்தல் அப்படிங்கிறது அதோடைய செயல். செயல் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. கர்மம் இன்றி வீணாக இருக்கிறதோட பற்றோட கர்மத்தை செய்கிறது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். பற்றற்று கடமை செய்கிறவங்க ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. ஞான யோகிகள் செயலே இல்லாமல் கிடக்க விரும்புகிறாங்க. ஆனால் செயலற்ற நிலையை விட பக்தியோடு செயல்படுவது சிறந்தது. கடமை அப்படின்னு வரும்போது பொறுப்பு அதிகமாகுது. கடமைன்னு செய்தால் வெற்றி உண்டு, கடமைக்கு செய்தால் தோல்வி அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. கடமைக்கு அப்படிங்கிறதே பட்டும் படாமைங்கிற தவறாகவே பொருள்படுத்தப்பட்டு இருக்கு. சாஸ்திர சடங்குகள் நடத்தும் போது சும்மா பேருக்கு கொஞ்சம் போல அப்படின்னு ஒரு ஒப்புக்குன்னு வச்சிருக்கிறாங்க. சடங்குகள் எல்லாமே இப்போ பேருக்கு தான் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போகுது. பற்றின்மை அப்படிங்கிறது நன்மை தரும், பற்று நஷ்டம் தரும். இங்கு சக்தா அவித்வான் அப்படிங்கிற சப்தங்கள் பாமரர்களை குறிக்கும். நல்லவங்க தான், தீயவர்கள் கிடையாது. ஆனால் பற்று கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. வித்வான்கள் அப்படின்னா கர்ம தத்துவம் அறிந்தவர்கள், அதாவது கர்மயோகி. சாஸ்திரம் தெரிஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனால் அதோடைய தத்துவம் புரிஞ்சவங்க சில பேர் தான். தத்துவம் புரிந்த பண்டிதன் தத்துவம் புரியாத அஜ்ஞானிகள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு பகவான் சொல்கிறார். அதாவது தனக்காக செயல்படுறவன் அஜ்ஞானி. ஆனாலும் இவங்க அலட்சியம் இல்லாமல், சோம்பல் இல்லாமல், ஆர்வத்தோட நம்பிக்கையோட செயலில் ஈடுபடுறவங்க தான். இரவும் பகலும் பாடுபட தயார். ஏன்னா பாடுபடாட்டி பலன் குறைச்சலாக வரும் அப்படின்னு ஒரு நினப்பு அவங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட பாமரன் தனது கடமைகளில் எப்படி ஈடுபாடு காட்டுறானோ அதே போல் தத்துவம் அறிந்த வித்வான்கள் லோகத்தை வழி நடத்தும் பொருட்டு தங்கள் கடமையில் ஈடுபாட்டோட அந்த ஈடுபாடை காட்டி செயல்படணும். பிறரையும் செயலில் ஊக்கப்படுத்தணும். அவங்கள வீழ்த்திடக்கூடாது. சமபுத்தியோட செயல்படுறவன் சாங்கிய யோகி, கடமையை உணர்ந்து செயல்படுறவன் கர்மயோகி. இவங்களுடைய இயல்புகளில் சில வேறுபாடுகள் இருக்கலாம். சமபுத்தி கொண்டவன் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க விரும்புவான். கர்மயோகியோ செயல்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்து செயலை முதல்ல முடிக்க பார்க்குறான். அஜ்ஞானியாக இருக்கிறவன் சுகபோகம் அல்லது தன் குடும்பம் அப்படிங்கிற காரணத்தால் செயலில் நாட்டம் வச்சுருக்கான். வித்வானோ லோக நன்மைக்காக செயல்படுறவன் அப்படின்னு பகவான் தெரிவிக்கிறார். அது அவனுடைய இயல்பாக மாறி இருக்கு. வித்வான் அப்படிங்கிறது மகா புருஷர்களை குறிக்கும். அவித்வான் அப்படிங்கிறது சாமானிய மக்களை குறிக்கிறது. உலக பொருட்களில் நாம் வச்சிருக்கிற மதிப்பால் தான் கர்மயோகம் கஷ்டமாக தெரியுது. மதிப்பை பகவானுக்கு தந்துட்டா எல்லாம் முறையானதாக இருக்கும். மதிப்பு பொருட்களில் இல்லை, பயன்பாட்டில் தான் இருக்கு.